அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்கரம் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நமக்காக தெரிய வருது. இதில் பெரிய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஒருத்தர் ஹிம்சப்படுத்துறாருன்னா அவர் கைகால் முடங்கி போச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? அதுதான் வேறு சனீஸ்வரனால் இருக்குது. சனீஸ்வரன் நிற்கும்போது சொந்த ஸ்தானத்தில் நிற்கிறார், உத்தரட்டாயில். அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் வக்கரம் போச்சு, அவரால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குருவினுடைய பாறை தொடர்ந்து கிடச்சின்னு இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக நடந்துடும். எந்த தடைகள் உபாதைகள் எல்லாம் நடந்துடும். அதே சமயத்தில் குருவோடு சுக்கரன் இருப்பார், பின்னாடி செவ்வாய் வருவார். அதிசாரத்தில் போகிற ஒரு 6 மாதம் கழிச்சு குரு அதிசாரத்தில் போவார் சிம்மத்துக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி போனப்புறம் கூட ராகு கேது பேச்சு வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் குருவினுடைய குரு செவ்வாய் கூட இருப்பார், அதுவும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வழியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தொடர்ந்து சனீஸ்வரனுக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் கூட எல்லாருடைய தொடர்பும் கிடைக்கிறதுனால நமக்கு எல்லாம் சாத்விகமாக எந்தவித பிரச்சனையெல்லாம் தடங்கள் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், விரோதம் இல்லாமல் சுலபமாக காரியத்தை சாதிச்சுடலாம். புத்தி நல்லா வேலை செய்யும். குறுக்கு புத்தியில் போகிறவங்களுக்கு பற்றி கவலை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் உயர்வடையணும்னு ஆசைப்படுவாங்க. அது கர்ம வினைன்னு சொல்லிட்டு நம்மளை பாடுபடுத்தி போட்டு நசுக்கி வச்சிடும். அந்த கர்மதேவனே சனீஸ்வரன் தான். ருத்ரனுடைய அம்சம்தான் சனீஸ்வரன். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா தடைகளை களைஞ்சி எடுத்து மேலே வரணும். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லையேன்னா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வரைக்கும் நேர்மையாயிருன்னா நான் எப்படி வர முடியும்? புத்திசாலிகிட்ட ஒரு புத்திசாலி நிறைய இருந்து சமாளித்து வெளியில் வரலாம், தவிர சாதிக்க முடியாது. அதெல்லாம் இந்த பாதத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் சொல்லி இந்த கிரகத்தினுடைய நிலையை பார்க்கும்போது சனீஸ்வரர் மீனத்தில் இருக்கார் வக்கரமாகி. கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரும்போது தான் கணீஸ்வரர் வக்கரம் முடிகிறது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஃபுல்லாக 5 மாதம் ஃபுல்லாக கிரகங்கள் நமக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூரியன் முதற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது புதன். அதனால் இந்த மாதிரி நிலையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும்போது பயன்படுத்திக்கணும். நம்ம எதையோ கற்பனை பண்ணிட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற காலம் வராது. நல்ல காலம் இது, செயல்படுங்க, முன்னுக்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கிரகங்கள் வரும்போது வரிசையாக இருக்கும்போது அந்த செவ்வாய் சனீஸ்வரனுடைய மீனத்திற்கு அடுத்த வீட்டில் மேஷத்தில் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி சூரியன் புதன் இருப்பார். அப்படியே மாறி கடகத்தில் வந்திருக்கும் குரு இருப்பார். பின்னாடி ஒவ்வொரு சுக்கரன், அப்புறம் புதன், செவ்வாய் எல்லாம் வருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரர் அதே வீட்டில் உத்தரட்டாய் ராசிலே காலையே நிற்பார். வக்கரமாகி எப்படி செய்ய முடியும்? பலம் இல்லை. தானே சாலனான என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கும்போது கர்மங்கள் இயல்பாக நார்மலாக என்ன செய்யும். அதை பற்றி ஈஸியாக கடைஞ்சி எறிஞ்சு வெளில வந்துடலாம். கொஸ்டின் கொடுக்கும்போது குறிப்பாக ஆன்சருடைய விஷயங்களில் குறிப்பாக கொடுத்துட்டோன்னா கடகடன் எழுதி போகிறோம். அது எப்படி கொடுப்பான்? இப்போ அது மாதிரி தான் நடக்கிறது. கவலைப்பட தேவையில்லை, நன்னா இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வரர் வக்கரம் மாறுறதுனால சனீஸ்வரர் உங்களை பொறுத்த வரைக்கும் 10-11க்குரியவர். முக்கியமாக அத்தனை கர்மங்களும் காரணகர்த்தா சனீஸ்வரர் தான். அதே விருத்திக்கு வரணும்னா அதே சனீஸ்வரர் தான். அதனால் உங்களோட பூர்வ புண்ணியம் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் சூரியன் தான். அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. சூரியனை பூர்வ புண்ணியமாக இருக்கிறவங்களுக்கு கவலையே தேவையில்லை. எல்லாம் தானாக செய்யணும். அதான் செவ்வாய் நல்ல சிறப்பாக வேலை செய்வார், ராசி அதிபர். ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரருக்கு நிற்கிற மீனத்துக்கு சனீஸ்வரர் உங்கள் விரையஸ்தான் நிற்கிறார். அதனால் ஆயுசு கெட்டி. டாக்டர் நாள் சொல்லி தன்னால் உடம்பு சரியில்லை, 4 தாண்டட்டதுனா கூட நல்ல திருப்தியாக இருந்து நல்லா தாண்டின்னு போவார். எந்த பிரச்சனையும் இருக்காது. வியாதிகள் சொஷ்டமாகிடும். சனீஸ்வரர் வக்கறதுனால குருவினுடைய பாறை தொடர்ந்து கிடைக்கிறதுனால குரு ஐப்பசி மாதம் வரைக்கும் அங்கே இருப்பார். அப்புறம் அதிசாரத்தில் கீழே வருவார். கடகத்தில் இருந்து உங்கள் ராசியினுடைய 4ஆம் வீடு. அதனால் அங்கே உட்கார்ந்து குரு பாறை தொடர்ந்து ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற சனீஸ்வரனை பார்த்து அருமையாக செய்கிறார்.
தொடர்ந்து சுக்கிரனும் கூட உட்காருவார், பின்னாடி வந்து செவ்வாயும் வருவார். ராகு கேதுக்கு குரு அதிசார பேத்தி ஆன பிறகு ஐப்பசி மாதத்தில் ராகு கேது கிளம்பி மேலே வந்துடுவார். ராகு கேது கடகத்தை வந்துடுவார், குருவோடு இருப்பார். அங்கே செவ்வாயும் இருப்பார். சாரி, குருவோடு இல்லை, செவ்வாயோடு இருப்பார். அந்த குரு கிளம்பி கீழே வந்துடுவார். இதனால் கவலை இல்லை. ராகு கேது பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கீழே இறங்கிடுவார் சிம்மத்துக்கு. அதனால் ஆனால் குருவுடைய பார்வை இல்லை, சனிக்கு இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். செவ்வாய்க்கு வந்திருப்பார், கேது செவ்வாயோடு சேருவார். அந்த செவ்வாய் தன்னுடைய பார்வை பார்க்க முடியாது மீனத்தை. அதனால் செவ்வாய் கீழே உடனே இறங்கி வந்துடுவார். குருவோடு சேர்ந்த செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்த்து சனிக்கு ரொம்ப கோஆர்டினேட் பண்ணுவார் எல்லா விஷயத்துலையும். அதனால் ஒரு கவலையும் இல்லை. சுக்கராச்சாரியன் குரு முதல்ல கோஆர்டினேட் பண்ணுவாங்க சனிக்கு. குரு சுக்கரனுடைய தொடர்போடு பெற்று மீன சனிக்கு என்னென்ன உண்டோ அது பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னா காரியம் முடிஞ்சுவிடும். சௌரியங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கு கர்மா காம சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படியே பாதி நின்று போகிற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், வீடு பாதி கட்டி முடிச்சிருப்பான், பணம் நுழைஞ்சிருக்கும், கடை வியாபாரத்தில் கொஞ்சம் இது செலவு ஜாஸ்தியாக போய் பணம் உடைய இருக்கும், அல்லது வர்த்தகர்கள் ஒத்துழைச்சி இருக்க மாட்டாங்க, பொருள்கள் தங்கி இருக்கும் வராது, டிலே, டிரான்ஸ்போர்ட்டு ப்ராப்ளம் நிறைய இருக்கும், நிறைய இந்த வீட்டு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் இந்த ஆட்கள் ஒத்து வர மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிடும். மேலிடத்துல உயர் யார் வேலை செய்கிற இடத்துல போனால் ஒர்க்குலோடு ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு திருப்தி இருக்காது. என்ன தான் மேனேஜ்மெண்ட்டு ப்ளீஸிங்காக ஒர்க் பண்ணால் கூட நமக்கு ப்ரொமோஷன், போஸ்ட் ப்ரொமோஷன், டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குற இடத்துல மாற்றுறது இதெல்லாம் வந்து இப்போ கிடைக்கும். சனி பயிற்சி, சனி வக்கரமான பிறகு எல்லாம் கிடைக்கும். தொடர்ந்து ஏற்றம்தான். அப்படியே முதலாளி மேனேஜ்மெண்ட்லாம் மாறிடுவாங்க. மாறி ஒன்றுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரேப்போர்ட் ஒன்றுக்கும் அவருக்கும் வரும். வெறுப்பு காட்டினவங்கள்லாம் வெறுப்பு காட்டினவங்கள்லாம் வெறுப்பு மாறி காரிய சாதித்துக்காக உங்களுடைய பெருமையை பேசி என்கரேஜ் பண்ணி மேலும் மேலும் நன்னா உங்களையும் நல்ல உயர உயர்த்தி இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வீட்டில் குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரம் சரி, உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் உயரும். நாக்கு சாமர்த்தியம் எப்படி தான் வரும்னு தெரியல. அத்தனை விஷயத்துலேயும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். எப்பொழுதுமே புத்தி சாமர்த்தியம் இருக்கணும். என்னதான் நீ உழைச்சாலும் அந்த அட்ராக்ட்னஸ், இப்போ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் வரும்போது பப்ளிக் அட்ராக்ஷன் இருக்கணும், மாஸ் அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷன்லாம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு மாறும். ஒரு பொருள் விற்கணும்னா மார்க்கெட்டிங்கில் அது எப்படி இருந்தால் என்னமா இருந்தால் எந்த எதிர்பார்க்க அந்த எதிர்பார்க்க தகுந்த மாதிரி இந்த பொருளை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது கூடும், டிமாண்ட் அதிகமாகும், உங்களுடைய டெக்னிக்கல் நோஹோ நன்னா பயன்படும். இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து யாரை நம்பி நம்ம சமாளிக்க முடியும்னு ஒரே மனக்குடைச்சல், வேதனைகள், சிஸ்டம் புரியாதபடி செயல்கள், இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்ததெல்லாம் கிளியர் ஆகிடும், தெளிவாகிடும், மனசு தெளிவாகிடும், லேசாகிடும், ஐடியாஸ் பிரமாதமாக உண்டாகும். பகவானுடைய கருணை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெளிவாக புரியும். குழப்பம் இல்லைன்னா எல்லா காரியம் சாதிச்சிடலாம். வெளிவட்டார அனுகூலமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியம். குடும்பத்தில் ஏனோதானோ இருந்த குடும்பத்தெல்லாம் ஒரு விருப்பு வரும். விருப்பு இல்லை, ஒரு சகடம் ஏதோ வரும் மாதிரி, ஹாஸ்டல் மாதிரி ஏதோ வருவோம் போவோம், இது ஏதோ பண்ணுவோம். ஒரு வெற்று இடம் இருந்திருக்கும். அந்த வெற்று இடம்லாம் போயிட்டு பகை நீங்கி உறவுகள் நன்காக இருக்கும். ஒரே எண்ணங்கள் செயல்பாடு கருத்து வேற்றுமை எல்லாம் மாறி அந்யோன்ய பாவம் உண்டாகும். இதெல்லாம் கண்கூட பார்க்கலாம். சனியினுடைய இந்த இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லாம் நம்ம கைகூடி வரும். காரணம் என்னென்னா, சனி தொடர்பு குரு, சனி தொடர்பு சுக்கிரன், சனி தொடர்பு செவ்வாய், சனி தொடர்பு புதன், சனி தொடர்பு சூரியன், இப்படி எல்லாம் வந்துட்டுருக்கும். குருவோடு சேர்ந்து அத்தனையும் வரும். ஐப்பசி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்த்திகை மாதம் சனி வக்கரம் நிகழ்ச்சி அடைவார். அது வரைக்கும் உள்ள மாற்றங்கள்லாம் குதி அதிசாரத்தில் போன பிறகு தொடர்பு நல்லாவே கிடைக்கும். செவ்வாய் கூடயே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது.
அதனால் மேஷத்தினுடைய சம்மந்தப்பட்ட தொடர்புகள், வெளித்தொடர் வட்டார தொடர்புகள், பிஸ்னஸ் ரிலேஷன்ஸு, குடும்பத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாம் நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் தேடிகிட்டே இருப்பாங்க. அந்த எண்ணங்கள் 2 பேருக்கும் வரணும். அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கோ அல்ல பையனுக்கும் வரனுக்கும் தனக்கு இப்படி எதிர்பார்க்குற மாதிரி இல்லை பார்த்துட்டே போனான்னா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த கருத்து ஒற்றுமை வரணும். இவர் பண்ணிக்கணும், யாரை இந்த ஜாதகம் பொருந்து அப்படி உடனடியாக ஒரு கிளிக், ஒரே க்ஷணத்தில் கடகடான்னு ஃபைனலைஸ் ஆகிடும். பணம், புல், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எங்கெங்கேதோ கடன் எல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறினால உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் கைகூடும். திருமணத்துக்கு தன்னாலாக பார்த்து பார்த்து பையனுக்கு அது இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரி, இந்த மக்கள் சரியில்லை, இப்படி சரியில்லை, கடன் இருக்குது, அது இருக்குது, இப்படி ஆட்கள் மாற்றி மாற்றி ஏதோ இவர் கடையில் பொருள் வாங்குற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த எண்ணங்கள்லாம் போய் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டணும். நம்ம சம்பாதிக்கிறார் போதும், கடன் உபாதை இல்லை போதும், கைகால் அண்ணா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கார், நல்ல உணர்வோடு இருக்கார், போதும், எளிமையான ஃபேமிலி போதும், இதை நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் மனசில் வரணும். அந்த எண்ணம் இப்போ வரும். அந்த எண்ணம் கைகூடி வரும்போது அது சரியில்லை, இது சரியில்லை, ஒன்று பார்த்து அவன் அப்படின்னு எல்லாம் மாறி போயிட்டு குயிக்காக ஃபைனலைஸ் ஆகிடும். மனமனான்னு ஃபைனலைஸ் ஆகிடும். கவலைப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும். நிறைய பேக்கேஜஸ் நிறைய இன்க்ளூட் ஆகும். இப்படி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்கரத்தில் வரக்கூடியது. காரணம், சனீஸ்வரன் மக்கள் சொந்த காலில் நின்று போயிட்டார். ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உதவி செய்யறதுக்கு சாரணாக இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறது இல்லை. குருவனுடைய பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போடு உள்ள குரு பார்வை, செவ்வாய் தொடர்புள்ள சம்மந்தப்பட்ட குரு பார்வை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. புதனோட சேர்ந்த பார்வை, இதெல்லாம் சனிக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பிரசாதம். அப்புறம் கண்ணிக்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடிய குரு சுக்கராச்சாரியர், குரு சுக்கராச்சாரியர், சனீஸ்வரர், அப்புறம் புதன் சனீஸ்வரர், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. செவ்வாய் சனீஸ்வரர், இப்படிலாம் அமைப்பு கார்த்திகை மாதத்துக்கு அவர் வக்கரம் முடிகிற காலம் வரைக்கும் 14/11/2026 வக்கரம் முடிவு வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் மழமடான்னு முடியும். இப்போ அந்த அஷ்டம சனி, 7வது 6வது சனி, விரைய சனி, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. விரைய சனி வந்தால் கூட, செலவு வந்தால் கூட, செலவுக்கு உபயோகரமான செலவுகள் வரும். அதுதான் ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும். அனுகூலமான காரிய சித்தி அடையும். அதெல்லாம் நமக்கு டைம் எலிமெண்ட் இருக்குல்ல, மழமடான்னு முடிஞ்சிடும். டைம் எலிமெண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பெரிய நிலைமைக்கு ஆகும். இதெல்லாம் இத்தனை அம்சங்கள் வரும். கண்டினியூஸாக வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதிசாரத்தில் போன பிறகு சிம்மத்தில் கூடையே பின்னாடி செவ்வாய் வந்துடுவார். ராகுக்கு இது பிரச்சனை போய் 1-2 வாரத்துக்குள்ளே ராகுக்கு இது பிரச்சனை மேலே போயிடுவாங்க. கடகத்துக்கு கேதுவும் மகரத்துக்கு ராகு வந்துடுவாங்க. இப்படி ஒரு அமைப்பில் இருக்கிற அமைப்பில் காட்சிகள்லாம் நமக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆச்சரியமாகும். மழமழமலான்னு அது செட்டிங் போட்ட மாதிரி கிடுகிடுன்னு எல்லா காரியம் அப்படியே நடக்கும். நம்ம திடீர் பணக்காரலாம் ஆக முடியாது, திடீர் ஏழையாக ஆக முடியாது. ஒரு சூழ்நிலையை நம்மளை ஏழையாக்கிடுவான். ஒரு சூழ்நிலை அப்பா அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த காட்சிகள் அப்படி நடக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பயன்படுத்திக்கணும். பசங்களோட எதிர்பார்ப்புகளில் எதிர்பார்க்குறோம், அது என்ன எதிர்பார்க்குறதோ பிரமாதமாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. அவர் சொந்த கால் நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. படிப்பு விஷயங்கள் நன்னாக இருக்கும், ஜீவனங்கள் நன்னாக இருக்கும். அதுக்கு தகுந்த உரிய காலத்தில் மனமன வந்துடுவாங்க. அப்புறம் அவரை வீடு பட்டு பாதி நிற்கிறதுனா கடன் உடனே ரொட்டேட் ஆகி உடனே வீடு கட்டி முடிச்சிடுவீங்க. வீடு வாங்கிடுவீங்க, ஃப்ளாட் வாங்கிடுவீங்க, எல்லாம் பண்ணிவிடுவீங்க. ஸோ விவசாய பொருள் நன்னா விளையும், நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல விலைக்கு போகும், நல்லா திருப்தியாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். இந்த நிலையில் சனீஸ்வரனுடைய அமைப்பு நமக்கு சாதகமாக முடியும் சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சனீஸ்வரர் வக்கரமாகி ஒரு 6 மாதம் 5 மாதம் ஃபுல்லாக கார்த்திகை மாதம், அதாவது 14/11/2026, இது எப்போ வக்கரம் மாறோம்னா 14/7/26 ஆச்சுன்னா 30/11 வரைக்கும் சனீஸ்வரர் வக்கரத்தில் இருப்பார். இது ஒரு நமக்கு அட்வான்டேஜ். யூஸ்வலாக சனி வக்கரமானால் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். இதுக்கு அது என்ன போட்டு வாங்கி கூட இருக்கிற
அந்த சாலனான வச்சு நீ செமத்தையாக பெண்டை கழிச்சுடுவார். அவன் தப்பிச்சோம் வந்தாட்டி சனீஸ்வரர் வக்கரமாகி சொந்த காலிட்டார், போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட். அது சமயத்தில் அவருடைய பாறை, குரு பாறை கிடைக்கிறது சுக்கிரனுடைய பாறை. சுக்கிரனோடு சேர்ந்த குரு, புதனோடு சேர்ந்த குரு, சூரியனோட சேர்ந்து இப்படி தான் கிடைக்கிறது. சனீஸ்வரனுக்கு குரு வழியாக எல்லா அவனுக்கு எல்லா விதம் கிடைக்கும். அப்புறம் கண்ணீரன் டைரெக்டாக சுக்கிரன் எல்லாம் செவ்வாய் புதன் எல்லாம் ஒரு அமைப்பு அதுவெல்லாம் கிடைக்கிறது. சிம்மத்துக்கு போன பிறகு கூட, சிம்மத்தில் குரு போன பிறகு அதிசாரத்தில் போயிடுவார், ஐப்பசி மாதத்தில் போயிடுவார். 6 மாதம் வரைக்கும் திருப்தியாக இருக்கலாம். அதனால் ரிஷபத்தினுடைய பொறுத்த வரைக்கும் குரு வந்து லாபஸ்தானாதிபதி, ஆதாயஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லை, அஷ்டமஸ்தானாதிபதி. இங்கே நமக்கு அஷ்டம தேவையே இல்லை. குருனுடைய பாறை இருக்குல்ல, விசேஷம். சனி செவ்வாய் பாறை விசேஷம். ஏன்னா சனி செவ்வாய் பாறை வந்து ஆக்டிவேட் பண்ணும், த்ரில்லிங். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 பேர் தான் அந்த பாறை வச்சுருக்காரு, மற்றவெல்லாம் ஏதோ செய்வாங்க. சந்திரன் பிரெயின் ஃபுல்லாக மாற்றிடுவார், ஆக்டிவேட் பண்ணுவார். நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், இல்லை பண்ண மாட்டார், டெக் எடுத்துகிட்டே இருப்பார். சரி, இந்த சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் தர்ம கர்மாதிபதி யோகி. ரிஷபத்துக்கு முக்கியமான ஒரு புள்ளி அவர் தான். சனீஸ்வரர் இல்லாத ஒரு காரியம் நடக்காது. ஆனால் சனீஸ்வரர் முடியாதுன்னு வச்சுட்டாருன்னா மழும்பு அவ்வளோ கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் சனீஸ்வரர் முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படி குருவுடைய பாறை கிடைக்கிறதுனால தப்பிச்சோம் பிழைச்சோம். அப்படியே நமக்கு எல்லாம் விருத்தியாகிடும். விருத்திக்கு வரணுமா வேணாமா? முட்டாள் கூட ஆக்ஸ்ஃபோர்டு அவார்டு வாங்குவோம். ஹார்வர்டு இதில் எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டியில் வாங்கின அவார்டு மாதிரி ஒரு முட்டாள் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. வித்தைகள் சர்ப்பாக வரும். அந்த வித்தைகளில் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இல்லை எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வரும். சீன்ஸ் எல்லாம் மாறும். அப்படியே அட்ராக்ஷனஸ்ஸு, க்ரியேட்டிவிட்டி, அதை அனுபவிக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாத்துலேயும் மாறும். எழுத்தாற்றல்லேருந்து எல்லாத்துலேயுமே மாறும். எதுவுமே சுவைபட சொல்லணும், புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்கணும். அதே விதத்தில் புண்படுத்தாமல் இருக்கணும். எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பிரமாதமாக மாறும். சாதாரணமாக இருந்தவன் அப்படியே பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அதிகாரி ஆகிடுவான், சொந்தமாக நடத்துவான். அது மாதிரிலாம் வருது. விளைபொருள்கள் இங்கே வந்து பேரம் பேசி வாங்குவானுங்க, எடுத்துக்குவான். என்ன மாதிரி விலைவாசிகள்லாம் அவனுக்கு கை கொடுக்கும். விலைவாசி இருந்ததுன்னா நம்ம கை கடக்கணமாக இருக்கும், பயப்பட வேண்டாம். விலைவாசி என்ன உடனே ஒன்றும் உங்களுக்கு சொந்த மாதிரி நிறைய பண ரொட்டேஷன் நிறைய வரும், ஜீவனம் நல்லா உயரும், எல்லாம் வரும். அதுவும் அறிவு சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுடைய உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லா துறையிலும் மிகுத்து நிற்கும். வியாபாரிகள் சும்மா எடுத்தோம் கடையை போட்டு விற்கிறது மாதிரி இல்லை. வெளிநாட்டு பாணி, எப்படிலாம் பண்ணால் எப்படிலாம் விற்கணும், எப்படி பண்ண அட்ராக்ஷன், இதெல்லாம் அந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், அறிவு, நோகம், அதெல்லாம் இப்போது நிறைய கைப்பட இருக்கும். அதனால் எல்லாமே நமக்கு வேண்டிய அளவுக்கு மக்களிடத்தில் பணப்புழக்கம் நிறைய வர்றதுனால எல்லாருக்கும் இந்த ஆசைகள் வரிய வாங்கணும், கொள்ளணும், அந்த எல்லா ஆசைகள்லாம் நம்ம கைகூடி வரும். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் முக்கியமாக வராது, நல்லா இருக்குது. அதனால் ஆர்டிஸ்ட்டுக்கு, எழுத்தாளருக்கு, ரைட்டருக்கு, அப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு இவெல்லாம் முக்கியம். டிஸ்ட்ரிபியூஷன், ஷோரூம்ஸ், பிஸ்னஸ்ஸு, என்னெல்லாமோ இந்த அத்தனை விஷயங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட அட்ராக்ஷன், பர்பஸ், யூஸ்ஃபுல் என்னென்ன உண்டோ அதெல்லாம் அத்தனைக்குமே காலகர்த்தாக இருக்கிறத சுக்கராச்சாரியார் குருவோடு சேர்ந்து பார்ப்பார். சனீஸ்வரன் கடகத்திலிருந்து பார்ப்பார், இதெல்லாம் வருது. அப்புறம் வியாபாரி புதன் அவரும் சேர்ந்து பார்ப்பார். அப்புறம் சூரியன் எல்லாம் அவரும் சேர்ந்து கடகத்தில் பார்ப்பார். கடக வீடு சந்திர வீடு. மனசனுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள்லாம் ஒருமித்து போய் அட்ராக்ஷன் கொடுத்து எப்படிலாம் பண்ணால் அந்த ஐடியாலாம் ஃபுல்லாக வரும். இது வரைக்கும் வாழ்க்கையில் வெளிநாட்டுக்காரன் தான் பண்ணியிருந்தான். அந்த புத்தியெல்லாம் ஒருத்தர் டெக்னிக்கல் தெரியும், ஒன்றும் இல்லாத ஒருத்தர் பெருசாக பந்தா பண்ணி
அந்த ஐடியாலாம் எப்படி வரும் பாரு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வர்டைஸ் விளம்பரம் பண்ணாலும் அது பல மக்களுக்கு போய் ரீச் ஆகி அதை அட்ராக்டிவ் கொடுத்து அது அந்த ஒரு பொருள் இதுக்கு என்ன இப்படின்னு தோன்றது இல்லாமல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அளவுக்கு டிமாண்ட் க்ரியேட் ஆகிடும் போட்டால். அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம் மக்களுக்கிட்ட வந்துருத்துப்போம். இந்த சனீஸ்வரன் நம் மக்களுக்கு கொடுப்பார். அதனால் இந்த விளையாட்டுத்துறை, ஆர்டிஸ்ட், இதெல்லாம் எது விளையாடு, கல்வித்துறை, எது துறையாலும் சரி, எழுத்தாற்றல், அது ரசனைகள் நிறைய வரும். பணம் இப்படி போய் வளர்ந்த கூலியால் சம்பாதிச்சத பணம் இல்லை, புத்தி கொடுக்குறான் பணம். புத்தி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு எந்த நிலையில் எப்படிலாம் பணம் பண்ணணுமோ அப்படிலாம் பணம் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும், ஃப்ரேம் ஆகும், செயல்படுவீங்க, ஜமாய்ப்பீங்க. உடம்பு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இல்லாமல் நிறைய பணத்தை ஜீவனை சம்பாதிக்கலாம். இப்படிலாம் இருக்குது. டீச்சிங் தொழில், டீச்சர்ஸ்னாலே மூஞ்சுவாங்க, வாத்தியாரா? இப்போ அப்படி கிடையாது. ப்ரொஃபஷனல் எல்லாமே செயலாற்றல். அதேமாதிரி செக்யூரிட்டி எல்லாம் செவ்வாய் வரனால இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா துறையிலும் எது எடுத்தாலுமே உனக்கு ஜீவனத்துக்கு அமைப்பு உண்டானது. பணம் செல்வம் ரொட்டேஸ் ஆகும். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, வியாபாரம் நோக்கம் நல்லா இருக்கும். சிறு குறு தொழில்கள்லாம் பெரிய லெவலில் ஆகிடும். இன்னும் சிறு தொழில், குறு தொழில், குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இப்படிலாம் பேர் வரப்போகிறதில்லை. அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெருசாகி லோல்டு லெவலில் அந்த அளவுக்கு பாப்புலரிட்டி ஆகும். நம்ம நாடு ஒன்று தான் சோறு, நம்ம நாடு ஒன்று தான் சாப்பாடு, நம்ம நாடு ஒன்று தான் ட்ரெஸ்ஸு, கணிகலங்கள், நம்ம நாடு தான் கலைகள். அதில் புரிஞ்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ சம்பாதிக்கலாம் எடுத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு புக்கு இப்போ கொடுக்குறான். அதனால் சிவராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் எடுத்தாலுமே அதில் அவனுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. செல்வம் தானாக வரும், நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு அல்ப திருமணத்துக்காக லோன்னு அலைவாங்களாரு. அது மக்கள் இல்லை. அப்போ அந்த காலத்தில் நிறைய மக்கள் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க அன்றைக்கி சமுதாயத்தில். அதனால் சுருப்பாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க. பட் நம்ம மக்கள் எங்கே தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஒரு பொருளை வாங்குறாம ஒரு பொண்ணையோ பொருளை விற்கணும்னா எப்படி முடியும்? இப்போ சிஸ்டம் மாறி போச்சு. ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் பெரியவங்க முன்னிட்டு நடத்தி வைக்கணும், அவ்வளோதான். அதனால் ரொம்பவும் ரோராக நமக்கு எதிர்பார்ப்புகளை எப்படி கூட நினச்சானா அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த பார்ட்டுக்கு எதிர்பார்ப்புகள் வரும் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு மனசு பெரிய மனசு ஆகணும். எப்படி இருந்தாலும் வாழ்ந்து காட்டுவோம், நம்ம கொடுத்தனம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி நல்லா வாழ முடியும் என்று ஆணும் பெண்ணும் ஒரு எண்ணங்கள் இருந்தால் போதும். மணியை வச்சியோ, சொத்து வச்சியோ, பணத்தை வச்சியோ, கடனை வச்சியோ பார்த்து இடம் போட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இந்த நேரத்தில் வேணால் எது வேணால் ஆகும். எல்லாம் நன்னா இருந்து திருமணம் அப்புறம் எதுவும் ஆகாது எப்படி நின்று உத்தரவாதம் இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்தோம். எண்ணங்கள் மாறும். இந்த எண்ணங்கள் வெளியில் வந்துடும். ஆல் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் க்ளீன் எரேஸ். அதனால் சரியாகி நல்லபடியாக வந்துடும். இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சனீஸ்வரன் முக்கியமான காலகட்டம். ரிஷபத்துக்கு அதிக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. தனியாக உட்காந்து உட்கார மாதிரி சொந்த காலில் நிற்கிறாருனால அவரால் நேரடியாக எதுவும் பண்ண முடியாது. கஷ்டங்களை கொடுக்கவும் முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. அப்போ எப்படி பண்ண முடியும்? காரியம் நடக்கும்னா குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போட குரு செவ்வாய் தொடர்போட புதனோட தொடர்போட இப்படி இப்படி பார்வை கடிச்சிட்டு இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. அந்தந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்களே அதர் பார்ட்டியே உங்களுக்கு முன் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இது முண்டா எப்படியாவது நம்ம தேடி பார்த்து காரியம் சாதிக்கிறோம். இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் நம்பர் 1 பெரிய உலக லெவலில் பாப்புலாரிட்டி பெருமை ஏதாவது அவார்டு வாங்குகிற அளவுக்கு பெரிய லெவல் ஆகிடுவீங்க. உலகம் ஃபுல்லாகவே, இந்தியா மட்டும் இல்லை பாரதம் உலகம் ஃபுல்லாகவே உங்களுடைய பேரும் பேசக்கூடிய ஒரு காலம் பொற்காலம் இந்த ஒரு 6 மாதம் சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.